ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இங்கே பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் சுவையான சக்கரை வெள்ளிக்கிழங்கு போலி செஞ்சு காட்ட போறேன். வேக வச்சு எடுத்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு உள்ள தோலெல்லாம் சுத்தமாக உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதனோட நான் சொல்றேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதனோட இந்த நாட்டு சக்கரை எடுத்துப்பாங்க. இந்த நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டு பிசைஞ்சு நான் போலி செய்யறது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன். இந்த மாதிரி கிழங்கு ரொம்ப வேக வைக்க கூடாது. இங்க பாருங்க, மீடியமா இந்த மாதிரி பாதி அளவு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா அந்த மாதிரி பொடிக்கிறது நல்லா. இல்லைன்னா ரொம்ப குழன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பொடி செய்யறதுக்கு வராது. இந்த பாருங்க, இந்த இந்த திட்டமா வேக வைக்கணும். குக்கர்ல 2 விசில் விட்டீங்கன்னாவே வந்துடும். இங்க பாருங்க, நாட்டு வெள்ளிக்கிழங்கு இவ்வளவு நல்லா இருக்கும். மாவு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். சும்மா கொஞ்சம் வெல்லம் போட்டாலே போதும். அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சத்து, மாவு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. குழந்தைங்களா விரும்பி சாப்பிட்ற பொண்ணு தான் சக்கரை வெள்ளிக்கிழங்கு. பாருங்க, நாரே இல்லை, அதான் ஒரு ஸ்பெஷல். இந்த மாதிரி கிழங்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும் போலிக்கு. இந்த மாதிரி நல்லா பொடிச்சுக்குங்க, கட்டி இல்லாமல் நல்லா கிழங்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதனோட நாட்டு. இங்கே பாருங்க, நல்லா இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும் கிழங்க. நார் இல்லாத கிழங்க பார்த்து நாட்டு வெள்ளிக்கிழங்க பார்த்து வாங்க. இதுவும் கூட இங்கே பாருங்க, தேவையான அளவு நாட்டு வெல்லம், நாட்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, இப்போ ரெண்டும் ஒன்று. தேவையான அளவு போட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை பண்ணிக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிட்டு நல்லா இருக்கும். பேசிட்டு அதை கிழங்கு திட்டமா வேக வைக்கணும். அதான் ஒரு ஸ்பெஷல். ரொம்ப வேக வச்சோம்னா குழன்னு ஆயிடும். அந்த மாதிரி உருண்டை வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அடுத்து நம்ம போலிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். லேசா உப்பு போட்டு போலிக்கு மாவு ரெடி பண்ணோம்ல, அதே தான் சேரும். மைதா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து நம்ம சின்ன சின்ன போலியா செய்யணும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டீங்கன்னா நல்லா தட்டத்துக்கு அழகாக வரும். இப்பதான் மெதுவா தரணும். லேசா எண்ணெய் தொட்டுன்னு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெலிசா செய்யும். மைதா மாவும் நல்லா இருந்தா ரேரா தானே சாப்பிட போறோம். நம்ம ஒண்ணு சாப்பிட்டாலே ஏகப்பட்ட சத்து இருக்கு இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு. இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு காய வச்சு பவுடர் பண்ணிட்டு நீங்க ஒரு டம்ளர் பால்ல 1 ஸ்பூன் இந்த பவுடர் சக்கரை வெள்ளிக்கிழங்கு பவுடர் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா பயங்கர எனர்ஜி, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தட்டிட்டீங்களா?
ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டுக்காது, தீ வைக்கக்கூடாது. தீஞ்சுட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் கலரா வர மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்காது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் சீசன், வெள்ளிக்கிழமை சீசனு, விலையும் கம்மி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நீங்க வாங்கி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ வீட்டில் இருக்கிற நேரத்தில் நல்ல குழந்தைங்களை ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இங்க பாருங்க, ரெண்டு சைடு இந்த மாதிரி கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுன்னா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். தீயக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. பாருங்க, எல்லா சைடும் நல்லா கலந்துருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா வரும் பார்த்தீங்களா? அவ்வளோதான். நல்ல நெய் போட்டீங்கன்னா இந்த சக்கரை வச்சு இதுக்கும் நல்ல ஒரு மனம் இருக்கும், டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு நெய் போட்டு, விருப்பம் இருந்தால் நெய் போட்டு செஞ்சுக்கலாம். நெய் போட்டு போடுங்க. நெய் போட்ட குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான் இது நெய் ஒன்று போடும். இது ஆக்சுவலாக நெய்யில் செய்கிற டிஷ் தான் இது. நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்குன்றதுக்காக நெய் போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு சக்கரவள்ளி கிழங்கு போலி, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.